தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். யாரும் எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஆமா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து அமைந்திருக்கு. ஸோ கேள்விகளுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவு தான், தேர்தல் முடிவு தான். ஆனால் எப்படி இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு பற்றி நம்ம கேள்வி மேலே கேள்வி எடுக்கணும் அப்படின்னா அதற்கான பதிலே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஊடகவியலாளர்கள், நம்மளோட பழகக்கூடிய எவ்வளோ ஊடகவியலாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களாம் பலமுறை மக்களிடையே சென்று கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா விஜய்க்கு வந்துட்டு ஒரு 10 to 15% இல்லை 20% ஓட்டு கூட கிடைக்கும். ஆனால் சீட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு சிங்கிள் டிஜிட் தான் இருப்பார், டபுள் டிஜிட்டை தொட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் 10 சீட்டு அவர் 110 வந்து நிற்கிறாரு. கூடுதலாக 100 சீட்டு வந்துட்டு வந்திருக்கு. இது எப்படி இது சாத்தியப்பாடு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பல தொகுதிகளில் அவர் வாங்கின ஓட்டு, அதுவும் ரூரல் தமிழ்நாட்டில் வந்துட்டு கிராமப்புறங்களில் டவுன்லலாம் அவங்க வாங்கின ஓட்டு வந்துட்டு நம்ப முடியாததாக இருக்குது. என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, இது முழுக்க இவிஎம்ஐ வச்சு பண்ண ஒரு இதுதான் முடிவு. மால் பிராக்டிஸ்ன்றீங்க. முழுசா வந்து மேனிபுலேஷன் பண்ணிருக்காங்க. மேனிபுலேஷன் தான். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு முடிவு வரவே வராது. இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்துட்டு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு இதுவும் வந்துட்டு எங்கேயுமே அப்படி ஒரு இதுவே இல்லை. அது அத்தாட்சியே கிடையாது. இது சைலண்டாக வந்துச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் பூத்துக்கு பார்த்தா எதுவுமே கிடையாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு விசாரித்தேன், அதெல்லாம் அது முன்னாடியே விசாரித்தேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா, அதிமுகவுக்கும் பிஜேபி அந்த அலையன்ஸை பலப்படுத்துறதுக்காக விஜயனுடைய ஓட்டை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு இவிஎம்ல எல்லாமே சாத்தியம். ஆனால் மாறா விஜயை பூஸ்ட் பண்ணி திமுகவை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டு விட்டது, அது வந்துட்டு ஓரங்கட்டப்பட்டு விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவரை சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டாந்துருக்குறாங்க. எந்த அனுபவமும் இல்லாமல், கொள்கை தெளிவும் இல்லாமல், ஒரு அரசியல் எதுவுமே தெரியாத ஒருத்தரை இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு தன்னுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தான் சார். பல பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எல்லாத்துலேயும் வெற்றி. இந்த தேர்தலில் மட்டும் அவர் முதன்முறையாக தோல்வி அடைகிறாரு. வெற்றியும் பெற்றிருக்கிறார் இல்லையா? அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இங்கே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அது எவ்வாறு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற அந்த சிப் நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிப் நம்ம பார்க்கவே முடியாது. அதை எடுத்து நம்ம வந்துட்டு அதை நெய்தர் ரீடபிள் நார் இன்ஃபரபிள், அதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க, அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது, என்ன சோர்ஸ் கோட் அதில் பர்ன் பண்ணியிருக்கிறான் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அதை எப்படி வேணாலும் அது நான் போட்டுட்டு கரெக்ட்லி திரு எம்ஜி தேவசகாயம் ஐயா அவர்கள், ஃபார்மர் ஐஏஎஸ், அவர் சொன்னதாக அது படிக்கணும். இவிஎம் ஹாஸ் பின் வெப்பனைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, அது என்ன நியாயமாக நடந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அது அடுத்தவங்களை கொண்டுட்டு போயிட்டே இருப்போது. அந்த மாதிரி தான் அது. ஸோ இதில் எப்படி வேணால் நான் வந்துட்டு இயக்கலாம். அது வந்துட்டு எல்லா பூத்துலேயுமே அப்படி பண்ணவே தேவையில்லை. ஒரு பூத்துலேயும் ஒரு 50 ஓட்டு திருடினாங்களே, ஒரு 100 ஓட்டில் 100 பூத்தில் பார்த்தீங்கன்னா அது 5000 ஓட்டு ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ அந்த 5000 ஓட்டு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பல இதில் வந்துட்டு அவங்க ஈஸியாக பண்ணிட்டு பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, டிஎம்கேவை வந்துட்டு நேரடியாக திமுக எந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு ஓட்டெல்லாம் வாங்குமோ அதே செக்மெண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1957 திமுக வந்துட்டு தேர்தலை சந்திச்சுட்டு வருது. இன்றைக்கி 43 + 26 69 70 வருஷமாக அது பண்ணுறாங்க. என்றைக்கு வந்துட்டு திமுக வந்துட்டு சென்னை கோட்டையை வந்துட்டு விட்டு தந்துருக்குது? என்றைக்கு சென்னையில் இருக்கிற மக்களும் திமுக எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க? ஓரளவுக்கு 8 ஓரளவுக்காவது அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்த போது ஓரளவுக்கு வந்திருக்கவே முடிய, மற்றபடி சென்னையில் வந்துட்டு திமுக இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு வந்திருக்க. எக்ஸப்ட் துறைமுகத்தையும் சேப்பாக்கம் தொகுதி பார்த்தீங்கன்னா 14 சீட்டு பிடிச்சிருக்கிறாங்களா அவங்க. அதுவும் சோழிங்கரில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது சோழங்கநல்லூர் தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லீட்லாம் தோற்றுருக்குறாங்க திமுக. இப்படியான ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. யூத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க, பெண்கள் போட்டிருக்கிறாங்க, ரைட்டு. இவருடைய சாதனைகள், அதன் மூலம் அதோட திமுகவுடைய அமைப்பு ரீதியான பலம் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு இட்ஸ் நாட் பாசிபிள் டு கெட் இன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தோற்றால் இவிஎம் தான் காரணம், ஜெயிச்சா வந்து ஜனநாயகம் வென்றது. அது பழமை கதை.
நீங்க ஏவிஎம் பத்தி என்னன்னு தெரியாதவங்க பேசுறது. ம். அப்போ நீங்க திமுக ஜெயிச்சா நீங்க பேச மாட்டீங்க இல்லையான்னு. திமுக இவிஎம் இருக்கிறது பிஜேபி கையில, பிஜேபியினுடைய தேர்தல் ஆணையம் அவங்க கையில இருக்கும்போது எப்படி திமுக வந்துட்டு ஜெயிக்கிறது அவங்க உதவுவான். ஸோ அவனால வந்துட்டு பண்ண முடியாத அவனுடைய இப்போ அதிமுக பிஜேபி அலையன்ஸை வச்சுக்கிட்டு இந்த திட்டம் தீட்டு இருந்தானா அவனுடைய இவ்வளோ தான் இப்போ பெனிஃபிட் அடைஞ்சிருக்க முடியாது. அவன் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறான். டோட்டலாக வந்துட்டு திமுகவையும் தாவேக்காவையும் வந்துட்டு இது பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி தான் விஜயும் பேசுகிறாரு. திமுக வர்சஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிலாம் அவர் பேசிட்டு போகிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ள தான் போட்டின்ற மாதிரி ஒரு உருவகத்தை பண்ணி அதை அப்படியே பேச விட்டு டிஸ்கஸ் பண்ண விட்டு விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு விஜய் சார்பாக பேச வந்தவொடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துவார், இவங்களுக்கெல்லாம் ஓட்டுலாம் இழப்பு ஏற்படும், ஆனால் அவர் ஒன்றும் ஆட்சியிடம் பிடிக்க மாட்டார், ஒரு 10 சீட்டுக்கு மேலே தரவும் மாட்டார் அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே கடைசி வரைக்கும். அப்போது இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னீங்கன்னா இவிஎம்மை பற்றி புரிஞ்சுக்கன்ற இன்னைக்கு நேரத்தில் நான் 2019 நடந்த தேர்தலை வச்சு நான் முழுக்க அனலைஸ் பண்ணி நான் எழுதியிருக்கிறேன், பல தேர்தல்களை அனலைஸ் பண்ணி. அதனால் இதை வச்சுட்டு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மக்கள் அப்போ அப்படி பேசுகிறாங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா தெரியாது அவங்களுக்கு. நான் இது இப்போ இவங்களோட பெரிய புத்தகத்தை 150 பக்கம் எழுதியிருக்கிறேன்னா ஏன் வழக்கு பண்ண வேண்டியதானே தேர்தல் ஆணையம் பேரில். ஒரு நாள் 2 நாளாக நான் பேசுகிறேன், எவ்வளோ தூரம் பேசுகிறேன். இப்போ நான் இப்போ இதை பற்றி பேசியிருக்கிறேன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஏவிஎம் பற்றி அவங்களுடைய ஒரு ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களோட. அவ்வளோதான், அது மட்டும் தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்பகம் தன்மை வாய்ந்தது அது டேம்பர் பல முறை வந்து அது இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. நிறைய நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே கூட வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு சவால் விட்டுறேன். தேர்தல் ஆணையமும் அந்த பிஜேபிக்காரங்களும் இருந்தாங்க. 214 தொகுதியில் நடந்துச்சு. இதில் 3ல் 1 பங்கு தொகுதி 50 to 75 தொகுதி எடுத்து அந்த தொகுதிகளில் பதிவான விவிபேட்டில் பதிவான அந்த சீட்டுகளை மட்டும் என்னங்க எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிங்க பார்ப்போம். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்ததுன்னா துணிச்சல் இருந்ததுன்னா செய்யுங்க பார்ப்போம். மக்கள் மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறது உங்கள் ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய கடமை இல்லை. இட்ஸ் எலக்டோரல் ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹஸ் பீன் கொஸ்டின்டு. இப்போ நான் காட்டு நிரூபி பார்க்கலாம். இல்ல சார், இப்போ இதே குற்றச்சாட்டு தான் இப்போ மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அம்மையார் வைக்கிறாங்க. 100 தொகுதியில் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் இப்போ இதே மாதிரி தான் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வேலை வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னா என்டிஏ அதிமுக ஒன்று இருக்கு, அவங்க பாஜக கூட்டணி இருக்கு, அவங்க பாஜகவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்க அங்க போன வாட்டி தான் 18% வாக்கு வாங்கினாங்க பாருங்க. அங்க 40% ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க பெங்கால்ல. இங்க நீங்க 18 அப்படின்னா அந்த கூட்டணியோட வாங்கின ஓட்டு, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவங்க இங்க பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பிஜேபி ஆட்சி வந்தா ஒத்துக்குவீங்களா? நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இல்ல, ஆட்சி வர ஒத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன் நான். அவங்க அதிமுகவை ஏன் கொடுக்காத ஒரு சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அவங்களுடைய ஒரு டிசைன், அது பெஸ்ட். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயம் எஃபெக்ட் வரும், என்ன ஆகுன்றத இவரை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். இப்போ எப்படி தேர்தல் நடந்துக்கிட்டே இருந்த போது புதுச்சேரி என்ன பண்ணாங்க, இந்திய கட்டாயமாகினாங்க. அதில் ஒன்றும் அவங்ககிட்ட ஒன்றும் இதுகிட்ட கேட்டுடல, ரங்கசாமிகிட்ட கேட்டுடல, இந்திய கட்டாயமாகிட்டாங்க. இப்போ அதில் பாதிக்கப்பட்டது யார்? அங்கே பொதுவாக ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, அது ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு ஆச்சு. ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அப்படி சொல்லும் போது இங்கிலீஷா இதுவா, அதில் 2ல் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஹிந்தி, இன்னொன்று தமிழ், முடிஞ்சு போச்சு மும்மொழி கொள்கை அப்படி சொல்லிட்டு. நான் அதே மாதிரி இங்கே பண்ண விஜய் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து விஜய் வந்துட்டா மும்மொழி கொள்கை, மொழி உரிமை, மாநில சுயாட்சி எல்லாம் போயிடும். அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் பெரியார கொள்கை தலைவர் அம்பேத்கரை வந்து அதான் பெரியார வந்து சீமான் அந்த திட்டு அறிக்கை விடும் போது மண்ணுன்னு சொல்லும் போது இவர் ஒன்று திருப்பி அறிக்கை. சீமானோட நிலைமை பாத்தீங்கல்ல, அப்ப அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆக போற ஒருத்தர் வந்து இப்போ சீமானுக்குலாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்லை, இப்படியெல்லாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னோம்னா விஜய் எதுக்குமே பதில் சொல்ல வேணாம். விஜய் இப்போ எதுக்குமே பேசுறதே இல்லை. அவர் பேசாதே ஜெயிச்ச ஒரு மாபெரும் தலைவர் அவர் தான், விஜய் தான். கையை மட்டும் ஆட்டிட்டு வர இடத்தெல்லாம் வராத போயிட்டு ரத்து பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஜெயிச்சு விட்டாரு. ஸோ அதனால் அவர் மாபெரும் தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வசதி. விஷயம் என்னது, இவர் எதுவும் பெருசாக பண்ணலை, ஆனால் பெருசாக ஜெயிச்சு விட்டாரு, அதான செய்தி, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் கிடையாது. இல்லை, இப்போ திரு ஐயநாதன் அவர்கள் பீகாரில் வந்து என்ன சொன்னாங்க, அவங்களால மால் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10% பண்ண முடியும் மால் பிராக்டிஸ். இல்லை, மால் பிராக்டிஸ் 5 to 10% பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்றது உண்மை. அதையும் தாண்டி பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? இல்லை, ரொம்ப உறுதியாக இருந்தார் திரு ஐயநாதன் அவர்கள். ஆர்ஜேடியும் காங்கிரஸும் அங்கே ஆட்சி பிடிக்கும்,
அங்க வந்து ஆட்சி மாற்றம் உறுதியாயிடுச்சு, மக்கள் எழுச்சி வந்துருச்சு. எழுச்சி வந்ததுனால தானே இங்க வந்துட்டு வேர்ல்டு பேங்க்ல வாங்கல 21,000 கோடி கடன்ல எடுத்துட்டு ஒவ்வொரு பொம்நாட்டினுடைய கணக்குலையும் 10,000 ரூபாய் போட்டாங்க. எதுக்கு 10,000 ரூபாய் போட்டாங்க? அது சொல்லுங்க, எதுக்கு நீங்க 10,000? அந்த 10,000 ரூபாய் போட்டதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் நிச்சயமா வாக்களிக்க மாட்டாங்க அது பாஜக. எதிர்பார்ப்பு. ஆனா நடந்துச்சா இல்லையா? வாக்களிச்சாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெண்கள் நீக்கப்பட்டாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு. இப்போ பெங்கால் எடுத்துங்க, 60 லட்சம் பேரை நீக்கிட்டு இதோ இருக்கான், ஆனால் வாக்குரிமை கிடையாது. 60 லட்சம் பேரை நீக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து தேர்தலை நடத்துகிறான். இங்கே எஸ்ஐஆர் நடந்துச்சு. எவ்வளோ பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கினான். 27 லட்சம் பேர் செத்து போனாங்கன்னாங்க. ஓகே, மீதி இருக்கிற 70 லட்சம் பேரில் நம்ம மறுபடியும் எடுத்து சேர்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேர் தான் சேர்த்தோம். மீதி 35 லட்சம் பேர் என்ன ஆனாங்க? போச்சு, அவ்வளோதான். இந்த ஆர்கே பேசுகிறாரு ஊடகத்தில் வந்துட்டு, ஒரு ஓட்டு இல்லை. என்ன எஸ்ஐஆர் நடந்துச்சுங்க? திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தவிர யார் அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணா? ஒன்றும் இல்லையே. எவ்வளோ பேர் கொடுத்த வாக்காளர்கள்லாம் சீர்காழி, இன்னும் பல நாமக்கல் போன்ற இடங்கள் எல்லாம் முஸ்லீம் பெருமக்கள் கிட்ட மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆதாரம் கட்டுக்கணும், மறுபடியும் ஒரு விளக்கம் கட்டு, நோட்டீஸ் பண்ண கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஏதோ இந்த நாட்டில் தேர்தல் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறாமா நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன். ஏன்னா இட் கேனாட் ஹேப்பன்ற இடத்துல வந்துட்டு இட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கணும். அது எங்கே ப்ரூவ் பண்ணுறேன்? எதுவுமே இல்லை. இல்லை, இப்படி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சிஸ்டத்தில் உட்காந்துட்டு நம்ம வந்து அதை ஃபைட் பண்ணலாமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களே எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவிஎம் மீது கடுமையான உங்களோட சந்தேகத்தை வைக்கிறீங்க. இது முழுக்க ஒரு சீட்டிங், ஒரு மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்க அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. நீங்க அப்போ ஓட்டு போட்டிருக்கக்கூடாது. இந்நேரத்துக்கு உங்களுடைய ஓட்டு நீங்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு தான் போகுது என்னுடைய ஓட்டு அப்படின்னு என்னால நிரூபிக்க முடியல. என்னால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனக்கு வந்து உத்தரவாதம் தரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க ஓட்டே போட்டிருக்க கூடாது. நான் கேட்கறது என்னன்னா, யார் நீ சொல்றதுக்கு அதை? யாருடைய ஓட்டு? அப்போ நீங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நான் ஓட்டும் போடுவேன், இவிஎம் நான் அப்போ நீங்க ஆமோதிக்கிறீங்க தான் சார் அர்த்தம். இல்லைங்க, பாய்காட் பண்ணும்ல சார். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. வாக்குரிமை எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கமும் எனக்கு வாக்குரிமை கொடுத்தாங்களா? காங்கிரஸ் அரசு வாக்குரிமை கொடுத்தாங்களா? இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் மூலம் நாம பெற்ற, இந்த நாட்டு மக்கள் பெற்ற உரிமை தங்களுடைய அரசை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாக்குரிமை. அது எப்படி சிஸ்டம்? அது உள்ள வந்தா வெள்ள நில்லு அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. எனக்கு 18 வயசு ஆச்சு, ஒரு இந்திய குடிமகன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அவ்வளோதான். இதை நான் சரியாக பயன்படுத்துறது அப்படின்றது என்கிட்ட இருக்குது. அது சரியாக அது பயன் ஆகுது அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்ககிட்ட இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. எங்கே நீ அதை நிரூபிச்ச? வாக்குச்சீட்டில் அவ்வளவும் நிரூபணம் இருக்குது. எங்கே இதில் இருக்குது நிரூபணம் இருக்குது? நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய ஓட்டு நீங்கள் விரும்பின அந்த வேட்பாளர் கணக்கில் போய் சேர்ந்து அத்தாட்சி உங்ககிட்ட எங்கே இருக்குது? சரி, திரு ஐயனாதனை விட்டுருவோம். இப்போ கட்சிகள் குற்றச்சாட்டுகள் எங்க எவ்வளவு வழக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போட்டோம்? ஒரு வழக்கா 2 வழக்கா? 1999 இது தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து போடப்பட்டு, வாதாடப்பட்டு, ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு, இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறதுன்னு ஒரு முடிவு எடுத்துருச்சு இந்த உச்ச நீதிமன்றம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால நாங்கள் பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? அதுக்கப்புறமும் ஒரு மக்கள் எழுச்சியை கொண்டு வரணுன்றதுக்காக பேசுகிறோம். இப்போ அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிற, மக்கள் எழுச்சி தான் பேசுகிறோம். ஏன் இதே விஜய் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாரு. இவர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் தேர்தல்கள் நியாயமாக நடத்தப்பட வேண்டும், அது நியாயமாக நடத்தப்படுகிறது என்பது மக்கள் உணர வேண்டும் பேசினார்னு அவர். எப்படி பேசினார் விஜய்? அப்படின்னா அறிவார்ந்த பேச்சுனா பேசியிருக்கிறாருன்னு எப்பயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? திரு ஐயனாதன் அவர்கள் எதுவும் பேச வச்சாரா அந்த சமயத்தில்? அந்த நேரத்தில் நான் அவரை சந்திக்கல. நானும் ஒரு ஆதரவாளராக இருந்த காலகட்டம் தான் அது. ஆனால் நான் அவர் அவராக பேசினார். நான் அவரை சந்திக்கும் போது கூட இந்த புத்தகத்தை தான் அவர் பார்த்தாரு. 4 புத்தகம் கொடுத்தா இதை தான் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க போனாரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது. ஆனால் அது அவங்களுக்கு வசதியாக வரும்போது அவங்க பெருசாக இருந்துடுறாங்க. ஏன்னா அது வெற்றியை கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது, பொசிஷனை கொடுக்குது, அதனால வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. பட் ஒரு சாதாரண குடிமக்களுக்கு அதெல்லாம் முக்கியம். அவனுடைய வாக்கு சரியாக பதிவாகி அது என்ன விதமான எக்ஸ்பிரஷனாக இருக்கோ மாற்றத்துக்கு அது நடக்குதா இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டேன். நீங்கள் போட்டு வாக்கு போட்டு வந்தீங்களே, அந்த வாக்கு அங்கே தான் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற அத்தாட்சி உங்ககிட்ட இருந்தார். நீங்கள் விவிபேட்டை பார்க்குறீங்க, விவிபேட்டை அந்த சின்னம் தெரியுது, ஓகே ஒத்துக்கிறேன். அப்போ அது எண்ணணுமா இல்லையா? எண்ணி முடிவுகளை அறிவிக்கிறேன்னு சொல்லி தானே உச்சநீதிமன்றத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் ஏன் வந்துட்டு திரும்பி போயிட்டு இல்லை அப்படிலாம் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிச்சா 3 மாதம் ஆகணும் அவங்க அப்படிலாம் எப்படி சொல்கிறேன்? நீ
ஏன்னா அதை நான் சாதாரண வேலையை பண்ணியிருக்கேன். 6 மாதம் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன்னு 6 மாதம். இதில் இருக்க அனைத்து எவிடன்ஸஸும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இருந்து எடுத்தது. சும்மாலாம் கிடையாது. நான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். என் மாநிலம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாங்களும் என்ன நினச்சோம்? அவன் தன்னை பலப்படுத்திக்க தான் அதை பயன்படுத்திக்குவான்னு நினச்சோம். ஆனால் வேற ஒரு சூத்திரத்தை வச்சா வி காட் அண்ணா வேறு. திடீர்னு நம்மளோட கருத்தை பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதான் விஜயனுடைய வெற்றி அப்படின்றது. சும்மா விஜய் அப்படி ஜனங்க விஜய் விஜய் அதெல்லாம் வந்துட்டு புட்டப்பு ஏற்பாடு, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஏற்பாடு. ஸோ இப்போ உங்களுடைய நீங்கள் ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சொல்லுங்க, இந்த இந்தியா டுடே ஆக்சஸ் போகிற ஒத்துக்கிட்டவன் தமிழ்நாட்டில் ஏன் ஒருத்தனும் ஒத்துக்கல? பல ஜேர்னலிஸ்ட் வந்து ஆமோதிக்கல. பட் ஆனா அந்த கருத்தை நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஒரு உள்ள நம்பர் கொடுக்குறாங்க இல்ல, அப்படின்னா அப்படிலாம் யாரும் சொல்லல. நான் தான் இருக்கிறேன். நீங்க இருக்கிற அதே சீன்ல தான் நான் இருக்கிறேன். அப்படிலாம் யாருமே சொல்லல. இவரது மட்டும் டிஸ்ட்ரிக்டா இருக்குது. நான் சில பேர்கள் சொன்னா அப்ப நீங்க அதுக்கு நீங்க சாயம் பூசலாம். இல்ல நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமானது. நான் சாயம் பூசல. ஒண்ணு சரின்னா சரி, தப்புனா தப்பு. இதுல சாயம் பூசறதுக்கான அடிப்படையே கிடையாது. 98 to 120 எப்படி கொடுத்த அப்படின்னா, ஆமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இல்லை இது யாருமே கொடுக்கலையா, அப்போ ஒரு 20 குறைச்சிக்கோ அப்படின்றாங்க. சொன்னானா இல்லையா பேட்டியில? தாவேகா பெற்றிருக்கக்கூடியது வெற்றி, இந்த மோசடி வெற்றின்றீங்க. இந்த வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இது நல்லா நீங்க தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி இது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.